Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா ப்ளவுஸுக்கு காஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கு தான் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம டிசைன் போடுறோம்ல, இந்த டிசைன் ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் ஸ்லீவு. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம்ப்போ உங்களுக்கு ரேட் நீங்கள் முன்ன பின்ன சொல்வீங்க, உங்களுக்கு தெரியாது. அது நம்ம ரேட் எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோஸில் நம்ம கிளியராக நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப்போ இதோ இருக்கணும்னு கிடையாது, மொபைல் போதும். இந்த மொபைலில் பாருங்கள், RAR அப்படிங்கிற ஆப்பும் எம்ப்ராய்டரி வீவர் அப்படிங்கிற ஆப்பும் நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் கொடுக்குற எந்த டிசைன்ஸாக இருந்தாலும் சரி, அது ஜிப்பு ஃபைலில் வந்திருக்கும். ஸோ அதை டவுன்லோடு கொடுத்துட்டு நீங்கள் எம்ப்ராய்டரிங் வீவரில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லா டிசைன்ஸும் அந்த ஸ்டிச்சஸ்ஸு எல்லாமே வந்துடும். அதில் நீங்கள் ஸ்பீடை கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில டிசைன்ஸு சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்க கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ கஸ்டமர் சரியாக வரமாட்டாங்க. உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமர்கிட்ட காசு வாங்குறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். இந்த RAR ஆப் இருக்குது இல்லையா, அது எப்படி அப்படின்னா, நீங்கள் சாதாரண வீவர்ஸ் ஆப் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே 450E 550E சிங்கிள் ஹெட்டு மிஷின். ஸோ இதில் நீங்கள் எந்த மிஷின் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, பிரதர் மிஷின் கூட ஓகே தான். நீங்கள் எந்த எம்ப்ராய்டிங் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அது எல்லாத்துக்குமே நீங்கள் இதில் எம்ப்ராய்டிங் வீவரில் போயிட்டு டிசைனுக்கு நீங்கள் காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம். அதனால தான் இந்த ஆப்பை நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். இது ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் நீங்கள் RAR கொடுத்து டவுன்லோட் கேட்குறப்ப அமௌண்ட்டு கேட்டுச்சு அப்படின்னாக்கா அதை டிஸ்மிஸ் கொடுத்துட்டு நீங்கள் திரும்பி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாலே அது ஃப்ரீ ஆப்பில் போயிடும். அந்த ஆப் ரெண்டுமே நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதில் எப்படி காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஃபோனில் டிசைன் உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது இல்லையா, இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப் கொடுத்துட்டு RRRன்னு போட்டு டைப் பண்ணுங்கள். RRRன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே வரும். இதை கொடுத்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், RRR டூல்ஸ் அப்படின்னு காட்டுது இல்லையா, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இது இன்ஸ்டால் கொடுத்து ஓப்பன் காட்டுது. சரிங்களா, இந்த இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி மொபைலில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிசைன் எந்த ஒரு இது ஜிப் ஃபைலில் அனுப்புனாலும் உங்களுக்கு டிசைன் மொபைல்லே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் தெரியும். அடுத்து அப்படியே பேக்கில் வந்துடுங்க. அடுத்து என்னன்னா, எம்ப்ராய்டரி வீவர்னு ஒரு ஆப் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், எம்ப்ராய்டரி வீவர் அப்படின்னு டச் கொடுத்தீங்கன்னா இதில் காட்டும். பாருங்கள், இதில் எம்ப்ராய்டரி வீவர் மிஷினோடு போட்டு காட்டுது இல்லையா. ஸோ இந்த இதை நீங்கள் ஒரு இன்ஸ்டால் கொடுத்து வச்சுருங்க. நான் RAR எதுக்கு RRR எதுக்கு பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இங்கே நான் பண்ணியிருக்கிறது RARன்னு பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த RAR எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் 550 மிஷினும் 450 மிஷின் சிங்கிள் ஹெட் மிஷின் எந்த மிஷின் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த எல்லா மிஷினோட டிசைன்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்பை டவுன்லோடு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எம்ப்ராய்டரி வீவர் மிஷின் ஆப் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு ஆப்பும் நீங்கள் இதில் மொபைலில் டவுன்லோடு பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எம்ப்ராய்டிங்க்கு அந்த டிசைன் காட்டுது இல்லையா, அப்போ உங்களுக்கு ஈஸியாக காட்டும். இப்போ இதை நம்ம டவுன்லோடு கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ டவுன்லோடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிசைன் வாட்ஸ்அப்லையோ வந்திருக்கோ இல்லை மெயிலில் வந்திருக்கோ எதில் வந்திருந்தாலும் சரி. பாருங்கள், உங்களுக்கு இப்போ டிசைனை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், வாட்ஸ்அப்பில் இப்படி போயிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த டிசைனை உங்களுக்கு மொபைலில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போது வாட்ஸ்அப்பில் வந்திருக்க டிசைன்ஸை பாருங்கள், நமக்கு பிடிஎஃபாக வந்திருக்கும். ஸோ அது ஈஸியாக தெரியும். பிடிஎஃபாக வந்திருக்கிறது ஈஸியாகவே தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள்,
இது லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ஹேண்ட்லேயே 2 வகை சிம்பிள் ஹேண்டு, இது இப்படி சென்ட்ரு, இது மாதிரி ஃபைல் வந்திருக்கு இல்லையா. இந்த ஃபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி டச் கொடுங்க. இப்படி டச் கொடுத்த உடனேயே பாருங்கள், இங்கே ஆல்வேஸ் ஜஸ்ட் ஒன்ஸ் RAR எம்ப்ராய்டிங் வீவர்னு காட்டுது இல்லையா. இப்போ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கா ஃபஸ்ட்டே நீங்கள் டவுன்லோடு கொடுக்காம இதை பண்ணிங்கன்னா இந்த இது எதுவுமே காட்டாது. இதை RARல போயிட்டு நீங்கள் டவுன்லோடு கொடுத்துருங்க டிசைன்ஸை. இந்த மாதிரி ப்ரைஸ் கேட்டுச்சு அப்படின்னா டிஸ்மிஸ் கொடுத்து வெளில வந்துடுங்க. வந்துட்டு பாருங்கள், இப்போ RARல வந்துட்டோம் இல்லையா. இப்போது இதில் டிசைன் காட்டுது பாருங்கள். இதை இந்த கார்னரில் ஒரு டிக் கொடுத்துட்டிங்கன்ட்டு இந்த இடத்துல இப்படி ஃபைல் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ இது காட்டுது இல்லையா. இதில் மோர் போயிடலாம். மோர் போயிட்டு இப்படியே பாருங்கள், நம்ம வச்சுருக்க ஆப் எல்லாமே இதில் காட்டும். இதில் எம்ப்ராய்டிங் வீவர் வருது இல்லையா. இதை ஓகே கொடுத்து பாருங்கள், ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள் டிசைன் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ இந்த டிசைன் ஓப்பன் ஆகிருக்குல்ல, இதில் இந்த கார்னரில் பாருங்கள் 3 கோடு வந்திருக்கு. இந்த 3 கோடு வந்திருக்கு இல்லையா. இந்த 3 கோடை இப்படி டச் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைனில் உள்ள ஸ்டிச்சஸ் பூரா உங்களுக்கு காட்டும் பாருங்கள். இப்போது நம்ம பேக் சைடில் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காட்டுறோம் இல்லையா. இப்போ இது காட்டுறப்போ இதில் ஒரு சைடில் உள்ள ஸ்டிச்சஸ் எல்லாம் இப்படி காட்டுது பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது பேக் நெக்கோட ஸ்லீவு. இது இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, இது சென்ட்ரு. ஸோ 3 டைப்பில் இந்த டிசைனை நம்ம போடுவோம். அதுக்காக தான் நான் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, சென்ட்ரு வந்திருக்குல்ல. இந்த ஸ்டிச்சஸை பூரா பாருங்கள் இப்படி எழுதிட்டிங்கன்னா ரைட் சைடில் போடக்கூடிய ஸ்டிச்சஸ் பார்த்திங்கனாக்கா 14,737. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டு இப்போது ரைட் சைடில் போடுங்க. ரைட் சைடில் போய்ட்டு இங்கே எம்ப்ராய்டிங் வீவர் வருது இல்லையா. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு ஸ்டிச்சஸ் காட்டுது இல்லையா. இதில் போய்ட்டு இந்த ஸ்டிச்சஸை பூரா நோட் பண்ணிங்கன்னா இதே அளவு தான். ரைட் சைடும் இதே அளவில் ஸ்டிச்சஸ் வந்துருச்சு பாருங்கள். இது எல்லாமே பாருங்கள் ஸ்டிச்சஸை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கப்புறம் இதில் சென்ட்ரு இருக்குது இல்லையா. ஸோ நம்ம சென்டரில் உள்ள டிசைன்ஸை பாருங்கள் கொடுக்கலாம். இப்போது இந்த எம்ப்ராய்டிங் வீவரில் ஒரு டச் பண்ண அந்த கிளிக்கு இருக்கணும். அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இது இந்த சென்டர் டிசைன் வரக்கூடியது. ஸோ இதோட ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா இப்படி டோட்டல் பண்ணி நான் 19,096. ஸோ இது பாருங்கள் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, சென்ட்ரு. இந்த பேக் சைடில் போடுறது 3 பார்ட்டாக போடுறோம் இல்லையா. அதனால் இந்த 3 பார்ட்டோட ஸ்டிச்சஸும் பார்த்திங்கன்னா 48,570. ஸோ இந்த பேக் சைடில் போடக்கூடிய ஸ்டிச்சஸ் டோட்டல் 48,570. அதை அப்படியே நம்ம நோட் பண்ணி டோட்டல் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது டோட்டல் பண்ணி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு அடுத்து நம்ம டிசைனில் வந்து என்ன போடுவோம்னா ஃப்ரண்ட் போடுவோம் இல்லையா. ஸோ இந்த ஃப்ரண்ட் நெக்கோட ஸ்டிச்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லையா பாருங்கள். இதில் எம்ப்ராய்டிங் வீவர்னு வந்தோன்னா உங்களுக்கு அதில் கிளிக் கொடுத்துட்டு இங்கே ஜஸ்ட்டு ஒன்ஸில் கொடுத்தீங்கன்னா வந்துடும் பாருங்கள். இப்போது இது ஃப்ரண்டு. ஸோ இதில் இந்த 3 கோடை டச் பண்ணிங்கன்னா இதில் வர ஒவ்வொரு கலருக்குரிய ஸ்டிச்சஸை ஃபுல்லாக காட்டிடும். ஸோ இதை நான் டோட்டல் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் 14,221. இது பேக்கோட டோட்டலு, இது ஃப்ரண்டோட டோட்டல். இப்போது வச்சுட்டோம் இல்லையா. இப்போது அடுத்து இது 2 டோட்டல் இருக்கட்டும் உங்களுக்கு பாருங்கள். இப்போ ஸ்லீவ் இருக்குது இல்லையா. ஸ்லீவ் டிசைன்ஸோட டோட்டல் உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, சென்ட்ரு இதுவும் இருக்குது. இது கொஞ்சம் ஹெவி டிசைன்ஸ், அதனால இந்த மாதிரி 3 இருக்குது பாருங்கள். இதில் ஹேண்டோட லெஃப்ட் சைடை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா 12,000. இந்த 3 கூட டச் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் காட்டும். ஸோ இது எல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே லெஃப்ட் சைடு ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா 12,808. அதே ரைட் சைடு பார்த்திங்கனாலும் 12,808 காட்டியாச்சு இல்லைங்களா. இப்போது பேக்கில் வந்துட்டு இந்த
ஹேண்டோட சென்ட்ரு இருக்குது பாருங்கள், இதோட டிச்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஹேண்டோட சென்ட்ரு, இதோட சென்ட்ரு டோட்டல் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு கூட்டி பாருங்கள். ஃபுல்லாக எடுக்கையில் பார்த்திங்கன்னா 26,958. ஸோ இப்போ இது 3 சேர்த்தா தான் ஸ்லீவோட டிச்சஸ் நமக்கு கொடுக்கும். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா தான் ஸ்லீவோட இது. ஃப்ரண்ட் பார்த்துருந்தோம், பேக் பார்த்துருந்தோம், இப்போ ஸ்லீவ். அது எல்லாமே பாருங்கள் நான் இங்கே டோட்டல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேக் நெக் இருக்குது இல்லையா, பேக் நெக்கோட டோட்டல் ஸ்டிச்சஸ்ஸு, இது ஃப்ரண்ட் நெக்கோட டோட்டல் ஸ்டிச்சஸ்ஸு, இது பாருங்கள் ஸ்லீவோட டோட்டல். ஸோ இது 3ஐயும் நீங்கள் கூட்டிடுங்க. கூட்டினீங்க அப்படின்னாலே டோட்டல் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா 1,15,365 ஸ்டிச்சஸ் வருது. ஸோ இந்த ஸ்டிச்சஸை வச்சு நம்ம ப்ளவுஸுக்கு காஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்படியே பேக் வந்துட்டு இப்போ நம்ம கால்குலேட் போயிடலாம். பாருங்கள், கால்குலேட் போயிட்டு இப்போது டோட்டல் இந்த டோட்டல் ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லையா, இதை பாருங்கள் 115,365. இது பாருங்கள், இது டோட்டலாக நம்ம போடக்கூடிய ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ இதை இப்போது நம்ம இப்படி வகுத்தல் போட்டுருங்க. வகுத்தல் போட்டுட்டு ஸ்பீடு மிஷினில் நீங்கள் எந்த ஸ்பீடு வச்சு நீங்கள் எம்ப்ராய்டிங் போடுறீங்களோ அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 450, 550 எதுவாக இருந்தால் ஸ்பீடு மினிமம் 500ல் நான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், மினிமம் 500ல் வச்சிங்க அப்படின்னாலே இதில் பாருங்கள் 230 நிமிஷம் 73 செகண்டு காட்டுது இல்லையா. இது பாருங்கள், இதை நம்ம 500ஆல் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ 230 நிமிஷம் 73 செகண்ட் காட்டுறப்போ இதை நம்ம ஹவர்ஸால் கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸ்பீடு. இது கொண்டு வந்துட்டோம் இல்லையா செகண்ட்ஸை. இப்போ இந்த செகண்ட்ஸை ஹவர்ஸால் கால்குலேட் பண்ண இதை டிச் கொடுத்துட்டு இதை பாருங்கள், இதை அப்படியே வச்சுட்டு இதை வகுத்தல் கொடுத்து 60 செகண்ட் கொடுக்கலாம். இப்போ இது கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு காட்டிட்டு பாருங்கள் 3 மணி நேரம் 848,455 அந்த செகண்ட்ஸ் கணக்கில் வருது இல்லையா. இதை நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம். அப்போ 3.50 நிமிஷம் அப்படிங்கிற கால்குலேட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், 3.50 நிமிஷம். அப்போ டோட்டல் நீங்கள் அந்த இதெல்லாம் வைக்கல 4 மணி நேரம்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக கொடுக்கறதுக்காக நான் சொல்கிறேன். கரெக்டாக அக்யூரேட்டாக போடணும் அப்படின்னாக்கா 3.50 நிமிஷம் காட்டுது இல்லையா. 3 மணி நேரம் 50 நிமிஷத்தில் காட்டுது. ஸோ ஒரு 10 நிமிஷம் எக்ஸ் வச்சு தான் நான் 4 மணி நேரம் சொல்லியிருக்கேன். இந்த இப்போ 4 மணி நேரம் கால்குலேட் வச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் 1 மணி நேரத்துக்கு பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு 125 ரூபா. அதாவது உங்களோட பக்கத்தில் ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் மிஷின் வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யார்கிட்ட கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் டிசைன் போட கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பக்கத்தில் போட்டிக்கு ஆள் இருக்குது அப்படின்னாக்கா 1 மணி நேரத்துக்கு 125 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, யாருமே இல்லை, எங்கள் ஏரியாவில் நான் மட்டும்தான் டிசைன் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா அது 1 மணி நேரத்துக்கு 150 ரூபான்னு கால்குலேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 4 மணி நேரத்துக்கு 150 ரூபான்னு வச்சிங்கன்னா 600 ரூபா காட்டுது இல்லையா. ஸோ இப்போ இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னாக்கா 600 ரூபா வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதில் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா உங்கள்கிட்ட டிசைன் இருக்குது இல்லையா, உங்கள்கிட்ட எத்தனை டிசைன்ஸ் இருக்கோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே ஃப்ரீ டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த டிசைன் பக்கத்துலேயே நீங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னாலே கஸ்டமர் கேட்குறப்ப நீங்கள் அவசரமாக எடுத்து பார்த்து சொல்கிறதுக்கோ இல்லை தயங்கி சொல்கிறதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒன்று உங்களுக்கு டிசைன் இருக்குன்னா அதை பிடிஎஃப் இருந்துச்சுன்னா கலர் பிரிண்ட் அவுட்டில் போட்டு நீங்கள் வச்சுட்டு கூட அந்த டிசைன் நம்பருக்கு நேராக இந்த அமௌண்ட்டை எழுதி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துக்கோங்க, அந்த டிசைன் நம்பர் போட்டுட்டு அது சைடில் நீங்கள் உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ நீங்கள் வச்சு போடுறீங்களோ அந்த ஸ்பீடை வச்சுட்டு அந்த அதில் செட் பண்ணிவிட்டு
நீங்கள் அதை டிசைனோட அமௌண்ட்டை ரேட்டை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் காட்டுறீங்க அப்படின்னா இது எவ்வளோ வரும்னு அவங்க கேட்குறப்ப நீங்கள் டக்குன்னு நோட்டை எடுத்து பார்த்து நீங்கள் கரெக்டாக சொல்லலாம். அவங்க முன்னாடி கால்குலேட்டரில் இந்த எம்ப்ராய்டிங் வீவரில் போய் நீங்கள் எடுத்து சொல்கிறதோ இல்லை மிஷினில் பார்த்து சொல்கிறதோ இது எல்லாம் பண்ணுறப்ப அவங்க யோசிப்பாங்க. இதை நீங்கள் முன்கூட்டியே பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் கால்குலேட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, 1 ஹவருக்கு 150 ரூபா வாங்குகிறேன்ப்பா, அப்போ உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஓடுது அப்படிங்கிறத நான் மிஷினில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன், இது அவ்வளோதான் வரும். இல்லையா நீங்கள் டக்குன்னு உடனே இந்த எம்ப்ராய்டிங் வீவரில் போயிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ அதில் இருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ரைட் சைடு கால்குலேட் பண்ணிட்டு டக்குன்னு பண்ணிவிட்டு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ வரும் அப்படிங்கிறத சொல்லி அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளவுஸுக்கு காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னாலே எந்த ஒரு இதுவும் கிடையாது. 125 ரூபா சொன்னது உங்களுக்கு பக்கத்தில் போட்டிக்கு ஆள் இருக்குது, உங்களுக்கு கம்மி ரேட்டில் பண்ணி தர்றாங்க அப்படின்னா 125 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யாருமே இல்லை அப்படின்னாக்கா உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா சுத்தமாக யாருமே இல்லைன்னா கூட சரி நீங்கள் 200 வரையும் கூட ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டிசைன்ஸுக்கு காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கலாம். இவ்வளோ தான். இந்த டிசைன்ஸுக்கு காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு RAR ஆப்பு எம்ப்ராய்டிங் வீவர் ஆப், இந்த ஆப்பையெல்லாம் ஏற்றி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தான் மிஷினில் டிசைன் தெரியும். இல்லைன்னா மிஷினில் டிசைன் தெரியாது. மிஷினில் டிசைன் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருக்க வேண்டாம். என்ன மேடம் நீங்கள் காட்டினப்போ டிசைன் காட்டுச்சு, நாங்கள் போட்டப்போ வரலையே. இந்த 2 ஆப்பும் நீங்கள் RAR ஆப் எம்ப்ராய்டிங் வீவர் ஆப், இந்த 2 ஆப்பும் ப்ளே ஸ்டோரில் போய் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதை டவுன்லோடு பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட்டு ஃபிக்ஸ் பண்ணி டிசைனுக்கு பண்ணி வாங்கினீங்க அப்படின்னாலும் ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இந்த இதில் உங்களுக்கு டவுட்டு இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.